வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். பிரதமர் மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2வது கட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே அவர் அதில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டான்னு பார்க்குறோம். அந்த வகையில் அவர் இன்றைக்கு குஜராத்திலுடைய பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் விரும்புது, இங்கே காங்கிரஸ் செத்து போயிட்டு இருக்கிறத பாகிஸ்தான் மக்களால் சகிச்சுக்க முடியல அப்படிங்கிற அளவில் பாகிஸ்தானை வச்சு தன்னுடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தை வடிவமைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? மோடியோட பேச்சு வழக்கமாக அவர் பேசக்கூடிய மதவெறி பேச்சு. எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்தும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முதல் கட்ட தேர்தல் முடிந்ததிலிருந்தே அவர் வெறுப்பு பேச்சை தான் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை தொடர்ந்து அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய சாதனைகளை சொல்லி மோடியால் ஓட்டு கேட்க முடியவில்லை. தன்னுடைய தேர்தல் அறிக்கை பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. ஏன்னா மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குன்னு மோடிக்கு தெரியாது. மேனிஃபெஸ்டோஸ் அவர் என்றைக்குமே மதித்தது கிடையாது. இன்ஃபேக்ட் 2014 மோடி ஃபஸ்ட்டு ஜெயிச்ச எலெக்ஷனில் அவங்க மேனிஃபெஸ்டோவை ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் பொறுத்து 10 மணிக்கு தான் வெளியிட்டாங்க அவங்க. ஸோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ உள்ள குறை காணுகிற மோடி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி எதுவுமே பேசுவது கிடையாது. இது கைவந்த கலை. பாகிஸ்தான் விரும்புது அப்படின்றது கைவந்த கலை. ராகுல் காந்தி வரதை பாகிஸ்தான் விரும்புது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானி பாலிட்டிஷியன் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசினார்னோன்னா அது ரொம்ப விஷமத்தரமாக கீழ்த்தரமாக அரசியல் செய்யக்கூடிய மோடி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். சைனா மோடி வரதை விரும்புது. வெளிப்படையாகவே குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கை மோடி 3வது முறை வெற்றி பெறுவார்னு எழுதுது. அப்போ சைனாவோட கைக்கூலியாக இந்தியாவில் இருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த பிரச்சாரங்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுலேருந்து மோடி கையில் எடுத்திருக்கக்கூடிய அப்பட்டமான இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதி தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரும் நாட்களில் இது இன்னும் அதிகரிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது பிரதமருடைய பிரச்சாரத்தில் எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது, இப்போ இடஒதுக்கீடு சம்மந்தமான விஷயம் தான் ரொம்ப டாக்காக போயிட்டுருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு காலி செய்வாங்க, பாஜகவோ காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு டாக்காக குறிப்பாக பாஜக கொண்டு போகுது. காங்கிரஸுடைய பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சார்பாக எல்லாருக்கும் பகிரப்படும் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட நெரேட்டிவ். பாஜக வைக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு இடஒதுக்கீடு காலி பண்ண முயற்சி பண்ணுது, அதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்றத அவங்க முன் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, மோடி விஷமத்தரமாக திசை திருப்புகிறார். இடஒதுக்கீடு காங்கிரஸ் ஒழித்து விடும் என்பதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. முஸ்லீம்ஸ்க்கு தனி இடஒதுக்கீடை கொண்டு வந்தது கர்நாடகாவில் கரெக்டாக 30 வருஷமா இல்லை 94 தேவேகவுடா, மதசார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவர் தேவேகவுடா முதலமைச்சராக இருக்கும் பொழுது கர்நாடகாவில் முஸ்லீம்ஸ்க்கு 4% இடஒதுக்கீடு அவர் தான் கொண்டு வந்தார். அந்த தேவேகவுடா கட்சியோட தான் இன்றைக்கி பிஜேபி கைகோத்துருக்கு. இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்றார் அவர். சரி, காங்கிரஸ் அதுக்கு பிறகு கொண்டு வந்ததை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சித்தராமையா கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பொம்மை கவர்மெண்ட் இருக்கும்போது ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதுக்கு தடை விதிக்கிறாங்க. தடை விதித்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 4% இடஒதுக்கீட்டை 4% இடஒதுக்கீடு சித்தராமையா பீரியடில் தொடருது. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே இவங்க பொம்மை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த 4% இடஒதுக்கீடை ரத்து பண்ணுறாங்க. ஸ்டே கிடைக்குது. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டே கிடைக்கிறதுக்கு முன்னால் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, சித்தாராமையா கவர்மெண்ட்டில் 4% முஸ்லீம்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வருது. பொம்மை கவர்மெண்ட் வந்தோடனே எடியூரப்பா போய் பொம்மை ஆட்சி தலைமை மாற்றம் வந்தோடனே அந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணி அந்த 4% எஸ்சி எஸ்டி கொடுக்கல, அவங்ககிட்ட எடுத்ததை ஒக்கலிகாக்கும் லிங்காயத்துக்கும் கொடுத்தான், ஆதிக்க ஜாதிகளுக்கு கொடுத்தான். அதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஸ்டே இருக்குது. இப்போ அப்படியே ஸ்டே இருக்குது. ஆகவே எஸ்சி எஸ்டிக்கு பிரித்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்கன்றது ரொம்ப தவறான ஒரு குற்றச்சாட்டு. அது ஏன்னா இவங்க அதுக்கு பிறகு வந்த பிறகு இவங்க அதை கட் பண்ண பிறகும் இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா லிங்காயத்துக்கும் ஒக்கலிகாசுக்கும் தான் கொடுத்தாங்களே ஒழிய மற்றவங்களுக்கு கொடுக்கல. இவங்க ஒரிஜினல் எஸ்சி எஸ்டிக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே கொடுக்குறாங்க. முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை பற்றி பேசும்போது இதே மோடி என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு 2021 என்னமோ கொடுத்த ஒரு பேட்டியில் 18 21 கொடுத்த பேட்டியில் மோடியோட வாசகம் என்னன்னா, நான் தான் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய 70 சமூகங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறேன்றார். இதே மோடி பேசியிருக்காரு. மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் கர்நாடகாவில் சிக்கலாச்சு.
ஆந்திராலையும் சிக்கலாச்சு, தெலுங்கானாலையும் அது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பறித்து கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான அயோக்கியத்தனமான ஒரு ஆர்குமெண்ட். ஒரு செயற்கையான ஒரு அச்சத்தை, அது செயற்கைன்றதை தாண்டி உண்மையான அச்சத்தை வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில் மோடி விதைச்சிட்டு இருக்கார். எஸ்சி எஸ்டி மக்களை முஸ்லிம்ஸ்க்கு எதிராக மோடி திருப்பி கொண்டிருக்கிறார். இதுதான் எல்லாருக்கும் ஆபத்தானது. இடஒதுக்கீடை பறித்து கொடுத்துருவாங்கன்னு போகிற இடமெல்லாம் அவர் பேசுறது என்னன்னா, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தலித்ஸை, எஸ்சி எஸ்டி மக்களை, பழங்குடியின மக்களை முஸ்லிம்ஸ்க்கு எதிராக மோடி திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார். இது ரொம்ப அபாயகரமான விளையாட்டு. ஓகே, வெளிப்படையாகவே வந்து முஸ்லீம்களை எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிராக நிறுத்தணும் அப்படிங்கிறத அவர் முயற்சி செய்கிறாரு. இப்போ அந்த முயற்சியில் வந்து அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வந்து அவரை வந்து அந்த பிரச்சாரத்தை இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கிறார். எல்லா இடத்துலையும் வைக்கல. ஆமாம், எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து நிலப்பரப்புலாம் வந்து இஸ்லாம் நாடோட ஒட்டி இருக்குதோ அந்தந்த பகுதியில், குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத் போன்ற அந்த பகுதிகளில் ஹிந்தி ஹாட்லேண்டில் அவர் அதை வைக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பகுதியில் உண்மையிலே அந்த ரியாலிட்டி எப்படி இருக்குது, அது அவங்க வாய்ப்பை கொடுக்குமா அவருக்கு? இதுதான் இதில் இருக்க பெரிய சிக்கல். மோடியோட இந்த கேம்பிள், முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசி வரக்கூடிய இந்த 10 நாட்களாக அவர் பேசக்கூடிய பேச்சு பிஜேபிக்கு தேர்தல் வெற்றியை கொடுக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் கடினம். தேர்தல் வெற்றியை கொடுக்கலாம் என்பதுதான் பதிலாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஒதுக்கி தள்ளுறோம், சாதாரணமாக ஒதுக்கி தள்ளுறோம். சவுத் இந்தியாவிலையும் நம்ம நிராகரிக்கிறோம். பட் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான பகை உணர்ச்சியை இந்துக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும், குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில் பண்ணுறதுக்கு உங்கள் இடஒதுக்கீடை பிடிங்கி தான் அங்கே கொடுக்க போகிறான்றது விஷமத்தனத்தின் உச்சம். அதை தொடர்ந்து அவர் பேசுகிறது பிஜேபிக்கு பலனை கொடுக்கலாமா, கொடுக்காம முடியாமல் போகுமான்னா பதில் கடினம். பலன் கொடுத்தால் ஆச்சரியம் இல்லை. இது தேர்தல் ரீதியாக அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாய்ப்பு வழங்கும் அப்படிங்கிறது குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. இது தேர்தல் ரீதியாக அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்கலாம், இது ஜெயிக்கலாம். அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட இது அமையலாம். மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்கு தான் மோடி இதை பேசுகிறார். 10 வருஷ சாதனையை பேசலை, ராமர் கோயில் கட்டினதை பேசலை, 370 நீக்கினதை பேசலை, தான் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத பேசலை, எதையுமே பேசாமல் எதை பேசுகிறாரு? 10 வருஷம் நீ ஆட்சியில் இருந்துட்டு ஓட்டு கேட்க போகும்போது எதை பேசுவேன்? சாதனையை சொல்லி தானடா ஓட்டு கேட்கணும். மாறா இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்க. பாகிஸ்தானுக்கு பிடிச்ச தலைவர் ராகுல் காந்தி உங்கள் இடஒதுக்கீடை பிடிங்கி அங்கே கொடுத்துருவான் அப்படின்னு இந்துக்கள் மத்தியில் தொடர்ந்து இந்த ஒரு அச்சத்தை விளைவிப்பது என்பது அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக வட இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில் பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் ஆழ்மனதில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் வெறுப்பை தினம் தினம் தட்டி தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் மோடி. அது பலன் கொடுக்காது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. பிரதமர் மோடியுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்னவா இருக்கு? அது வந்து போதிய அளவில் வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய வெற்றிக்கு சாதகமானதா விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் அது 4ஆம் தேதி தான் நண்பு தெரியும். எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்று கவுண்டர் பாலிடிக்ஸ், பிரச்சார கவுண்டர் பாலிடிக்ஸ். கவுண்டர் பாலிடிக்ஸ் வந்து அந்தந்த இடத்துல பிரிஞ்சு தான் பண்றாங்க. யூனிஃபைடு ஒருமித்த குரல்ல மோடியை எதிர்க்க முடியலன்றதான் உண்மை எதிர்க்கட்சிகளால். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் மோடிக்கும் எதிர்க்கட்சிகளுக்குமான, பிஜேபிக்கும் எதிர்க்கட்சிகளுக்குமான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும், பிஜேபிக்கும் இந்திய மக்களுக்குமான தேர்தல். 1977 இந்திரா காந்தியை தோக்கடிக்கும் போது இந்திரா காந்திக்கும் இந்திய மக்களுக்குமான போட்டி அப்படிதான் இருந்தது. அதே தான் இப்பயும். சரியான உதாரணம் 77 தான். அவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தை நாடு பார்த்ததில்லை. அதுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் அது கூட ஒரு தனி மனிதருடைய சர்வாதிகாரம். அலங்கோலி இந்திரா காந்தின்னு வாங்க, கொடுங்கோலி இந்திரா காந்தின்னு வாங்க. கொடுமணம் படைத்த இந்திரா காந்தி, சர்வாதிகாரி இந்திரா காந்தி என்கின்ற தனிநபருடைய வக்ரம் அது. ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு சித்தாந்தம், இது ஒரு ப்ராஜெக்ட். இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதனுடைய ஒரு நடைமுறை தான் இது. அதில் அவர்களுக்கு வாராது போல மாமணியாக ஒரு வித்தின் கோட் ஒரு அற்புதமான தலைவர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறோம், இந்திரா காந்தி என்பது தனி மனித சர்வாதிகாரம். அதனால தான் அந்த அம்மா தோத்த 3 மாதத்தில் நார்மல்சி வந்தது. இப்போ மோடி தோத்தாலும் நார்மல்சி அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா மோடின்றது மோடி இல்லை, மோடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்து ராஷ்டிராவாக இதை மாற்ற துடிக்கிற ஒரு சர்வாதிகாரம் இது. இது ஒரு சித்தாந்த பின்புலத்தில் இயங்கக்கூடிய சர்வாதிகாரம். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான சரியான சித்தாந்தத்தை முன்வைக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் அந்த கடமை சரியா செஞ்சிருக்காங்களா? அல்லது அவங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யறாங்க. முழுவதும் நான் எதிர்க்கட்சிகள் இதில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா என்டையர் மீடியா மோடியால் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்தாங்கன்னா இது எதிர்க்கட்சிகள் வந்து பெருசாக கஷ்டப்படணும்னு கூட அவசியம் இல்லை. தங்களால் இயன்றதை செஞ்சால் போதும். மக்கள் மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சர்வாதிகாரியும் தூக்கி எறியப்படுவார். இப்போ அந்த துருவ் ரத்தின்ற அந்த ஒரு இண்டிவிஜுவல் 20-30 வயது இளைஞன், அவரோட வீடியோஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து பிஜேபி வந்து நடுங்கி கொலை நடுக்கத்தில் இருக்குது.
கிட்டத்தட்ட 2 கோடி பார்வையாளர்கள் அவருக்கு இருக்காங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கடந்த 6 மாதத்தில் 400 கோடி பேர் அவரோட வீடியோஸை பார்த்துருக்காங்க. 400 கோடி பேர். அப்போ இந்திய மக்கள் மத்தியில் மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அலை இருக்கிறது என்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அது கிளர்ந்தெழுமா என்பது தான் $1 மில்லியன் கொஸ்டின். இந்த மாதிரி தனிநபர்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியால் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் எடுத்துக்கணும். எதிர்க்கட்சிகளை பற்றி ரொம்ப குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாசிசத்துக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக, இது இன்னமும் ஃபாசிசமாக மாறல, இது சர்வாதிகாரன்ற கட்டத்தில் தான் இருக்குது. அது இதோட அடுத்த பெரிய கட்டம் தான் ஃபாசிசம். ஸோ சர்வாதிகாரத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் அரசியல் கட்சிகளால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது கிடையாது. மக்கள் எழுச்சியால் தான் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில நேரங்களில் அரசியல் கட்சிகள் சரியாக வழிநடத்த முடியவில்லை என்றாலும் மக்கள் முடிவு செய்துவிட்டால் அங்கு ஆட்சி மாற்றம் நிகழ்வது உறுதி. அதனால தான் சொன்னால் இந்த போராட்டம் மோடிக்கும் இந்திய மக்களுக்குமான போராட்டம். இந்த போராட்டம் பிஜேபிக்கும் இந்தியர்களுக்குமான போராட்டம். இது மோடிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் இந்தியாவின் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான போராட்டம் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரொம்ப இதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு எலெக்ஷன் நடத்தும் போது எல்லா மீடியாவும் இந்திரா காந்தி காலடியில் விழுந்து கிடந்தது. எல்லா தொழிலதிபர்களும் இந்திரா காந்தி காலடியில் விழுந்து கிடந்தானுங்க. இப்போ விழுந்து கிடக்கிற மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஜுடிஷியரி உட்பட இந்திரா காந்தியோட கை பாவையாக இருந்தன. ஆனால் மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம், தேர்தல் முடிவுகளை அறிவிக்க 14 மணி நேரம் இந்திரா காந்தி தோத்து, காங்கிரஸ் தோத்து அந்த செய்தியை வெளியிட 14 ஹவர்ஸ் மீடியா தயங்குச்சு. மார்க் டோலி, பிபிசியோட மார்க் டோலி தான் அதை பிரேக் பண்ணார். இந்த முறை அப்படிலாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் உங்களுக்கு மினிட் பை மினிட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தில் இது ஒரு வேள்வி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 4ஆம் தேதியோடு அது முடிய போகிறது கிடையாது. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் எப்படி போனாலும், மோடி தோற்றாலும் அல்லது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும், இந்த போராட்டம் அடுத்த சில ஆண்டுகளுக்கு, குறைந்தது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இது நடக்கும். ஏன்னா இது ஒரு சித்தாந்த போர். மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இந்திரா காந்தி தனிநபர். 77 மார்ச்சில் தோத்தோன்னா 3 மாதத்தில் நார்மல்சி வந்துடுச்சு. இங்கே அப்படி வராது. தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், இங்கே அப்படி வர வாய்ப்பே கிடையாது. தோற்றாலும் இங்கே நார்மல்சி வரத்துக்கு சில ஆண்டுகள் அது ஆகும். அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும், அது உண்மை. நீங்கள் மோடின்றது மோடி இல்லை, அது ஒரு சித்தாந்தம் ப்ளஸ் இண்டிவிஜுவல். அது வெறும் இண்டிவிஜுவல். இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்ற ப்ராஜெக்ட் இருக்குது. அதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். மோடி இதுக்காக என்ன வேணால் செய்வார் அப்படின்ற மாதிரியான அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத அவருடைய பிரச்சாரங்களை உணர்த்துது. பட் இந்த எலெக்ஷனில் அவர் வெற்றி பெறாரோ அல்லது தோல்வி அடைகிறாரோ ரெண்டாவது, அது ஜூன் 4 தான் தெரிய போகுது. ஆனால் வெளிப்படையாக ஒரு பிரதமர் அப்படின்ற அந்த இடத்த, அந்த கோர்ட்லேருந்து அவர் இறங்கிட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக எந்த அளவுக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறண்டாருன்னு பார்க்குறோம். இதன் பிறகு நாளைக்கு மோடியோட பிம்பம் எப்படி இருக்கும்? ஒரு பிரதமர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவரோட பிம்பம் எப்படி இருக்கும்? டாக்டர் மன்மோகன் சிங் பதவியை விட்டு இறங்கும்போது சொன்னார், ஹிஸ்ட்ரி வில் பி கைண்ட் இனஃப் டு மீன். ஏன்னா அவரை ரொம்ப கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணோம். ஊழல் நாயகம்னு பேசணும், இந்தியாவை வித்துட்டார்னு பேசணும், கங்காணின்னு பேசணும். ஆனால் அவர் அழகாக சொன்னார், ஹிஸ்ட்ரி வில் பி கைண்ட் இனஃப் டு மீன். இன்னைக்கு நாடு உணருது. அதை எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கின்றது 4ஆம் தேதி தான் தெரியும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம், இந்த தேர்தல் நினைவு கூறப்படும். ஏனெனில் இதுவரை 75 ஆண்டு காலத்தில் இந்தியா எத்தனையோ பிரதம மந்திரிகளை சந்தித்திருக்கிறது. எத்தனையோ பிரதம மந்திரி. யார்? ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, விபி சிங், சந்திரசேகர், நரசிம்மராவ், ஐகே குஜ்ரால், தேவே கவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங். இப்போ 18வது பிரதமர் நினைக்கிறவர் இல்லையா? 18வது பிரதம மந்திரி. இவ்வளவு மோசமான பிரதம மந்திரி நாடு பார்த்ததில்லை. தேர்தல் வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய பிரதம மந்திரி. இந்தியாவின் உயிர் துடிப்பான, இந்தியாவின் ஆன்மாவான மத ஒற்றுமையை, மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைத்து, தேர்தல் வெற்றிக்காக சொந்த மக்களையே 2 ஊராக பிளந்து ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி, அதில் வடிந்தோடும் பெருக்கெடுத்து ஓடும் என்று அவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற இரத்த வெள்ளத்தில் மிதந்து வரக்கூடிய மண்டை ஓடுகளின் மீது 3வது முறையாக தான் பிரதமராக உட்கார வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவன் தாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தாறு ஓடினாலும் பரவாயில்ல, லட்சக்கணக்கில் மண்டை ஓடு மிதந்தாலும் பரவாயில்ல, நான் பிரதமர் ஆகணும். இதான அவரோட ஆசை. கரெக்டாக நான் சொல்கிறது? இந்த நிலைமைக்கு ஒரு பிரதமர் வந்துட்டார். இவ்வளோ கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும், இந்த தேர்தலில் 41 நாட்களில் மோடி பேசின பேச்சு நினைவு கூறப்படும், வரலாற்றில் நினைவு கூறப்படும். மகாத்மா காந்தி தான் சொன்னார், இந்திய விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருக்கும்போது சொன்னார், 20 வெள்ள 1920 வெள்ள 1920 முடிஞ்சு 1930 அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், நாடு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது,
ஆனால் இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்பட்டு அதில் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடி லட்சக்கணக்கான மண்டை ஓடுகள் அதில் மிதந்து வந்த பிறகுதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் இந்திய விடுதலையை நான் 10 ஆண்டுகள் தள்ளி வைப்பேன்னார். எனக்கு விடுதலை கூட வேணாம், 10 ஆண்டுகள் பொறுத்தே வாங்கிக்கலாம், அது வரைக்கும் வெள்ளக்காரனை கீழே இருப்போம். ஏன்னா இந்தியாவோட ஆன்மா என்பது மதச்சார்பு. அந்த ஆன்மாவே என்று மோடி சிதைத்து கொண்டிருக்கிறார். மதச்சார்பின்மை வந்து இந்தியாவுடைய ஆன்மா அப்படின்னு சொல்ல முடியாது. இடையில வந்து 70 காலகட்டத்தில் சொருக்கப்பட்டதான் அப்படின்னு அது வார்த்தை, பாஜக. அது வார்த்தை. அந்த வார்த்தையை வேணா கான்ஸ்டியூஷன்ல சொருகி இருக்கலாம், உண்மை, கான்ஸ்டியூஷன்ல சொருனானுங்க. ஆனால் இந்தியாவின் ஆன்மா என்பது மதச்சார்பின்மை, செக்குலரிசம் தான். மதச்சார்பின்மை தான் இந்தியாவோட அடையாளம். இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக ஜீவித்திருக்கும், இல்லை என்றால் இந்த நாடு அழிந்து போகும். இது இந்து ராஷ்டிராவாக முகிழ்க்கிறது என்றால் அது மரித்து போய்விட்டது, மரணம் அடைந்து விட்டது, செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். செக்குலரிசம்ன்ற வார்த்தை இந்திய அரசியலம் சாசனத்தில் இந்திரா காந்தி 76 இன்சர்ட் பண்ணாங்க, பிரியாம்பிளில். அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பிறகும் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக தான் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஒருவேளை இந்த மதச்சார்பின்மை என்பது மாறி அது அரசியல் சாசனத்தில் இருக்குதோ இல்லையோ, இப்போ அதுலேருந்து அரசியல் சாசனத்தோட பிரியாம்பிள்லேருந்து அந்த வார்த்தையை எடுக்கணும்லாம் பேசுகிறாங்க. பிஜேபி அதை செய்யாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையிலேருந்து அவன் எடுக்க மாட்டான். இந்த அரசியலம் சாசனத்தை வச்சுக்கிட்டே அதை ஊடுருவி அழிப்பான். புது அரசியல் சாசனம்லாம் கொண்டு வர மாட்டான். இந்த சாசனத்தை வச்சுக்கிட்டே, இந்த அரசியலம் சாசனத்தை வச்சுக்கிட்டே அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிராவாக அவர்கள் நிர்மாணிக்க பார்ப்பார்கள். டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, நடைமுறையில் வந்துடும். இப்பயே பாதி வந்துடுச்சு இல்லை. என்டையர் பிஜேபி எம்பி ஸ்ட்ரென்த்தில் ஒரு முஸ்லீம் இல்லை, மத்திய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை, ஒரே ஒரு முஸ்லீம் இல்லை. இந்தியாவோட பல மாநிலங்களில் பிஜேபியோட எம்எல்ஏஸில் முஸ்லீம்ஸ் இல்லை. முஸ்லீம்ஸ் வந்து 2ஆம் தரப்பு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக மாற வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸோட எண்ணம். 18-20 கோடி முஸ்லீம்ஸையும் கொலை பண்ணிடணும், வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம், அவன் செய்யவே மாட்டான், பேச மாட்டான். நடைமுறையில் சாதிச்சிருவான். எப்படி? அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றிடுவான். கொஞ்சம் படிப்பு இருக்கும், சொத்து சுகம் கூட இருக்கும், கொஞ்சம் ஓட்டு போட முடியாது. உனக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்காது. நாளைக்கு ஓட்டு போடுற அந்த வாக்குரிமையை கூட தட்டி பறிப்பான், அந்த அளவு கூட போவோம். வாக்குரிமை இருந்தாலும் உனக்கு போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். எல்லா கட்சியிலுமே இன்றைக்கி முஸ்லீம்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது குறைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பிஜேபியின் வெற்றி. எல்லா கட்சியிலுமே முஸ்லீம்ஸ்க்கான பிரதிநிதித்துவம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. பிஜேபி அளவுக்கு குறையல, ஆனால் கடந்த காலங்களில் இருந்ததை விட குறைந்து கொண்டே வருகிறது. தேர்தல்களை முஸ்லீம்களுக்கு போட்டி போட கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வைத்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். இதுதான் பிஜேபியோட கிராண்ட் அஜெண்டா. இதுதான் ஹிந்து ராஷ்டிரான்றது. டிக்ளேர் பண்ண மாட்டாங்க அவன் இந்து ராஷ்டிராவா. இந்திய அரசியலம் சாசனத்தை மாற்றவே மாட்டான். இந்திய அரசியலம் சாசனம்னா எங்களுக்கு புனித நூல்னு மோடியும் அமித்ஷாவும் தினம் பேசுவாங்க. இந்திய அரசியலம் சாசனத்தின் மீது யாராவது கை வைத்தால் நாங்கள் விடமாட்டோம்னு பேசுவாங்க. இந்திய அரசியலம் சாசனத்தின் அடிப்படையை நாங்கள் ஒருபோதும் டச் பண்ண மாட்டோம், யாரும் தொடவும் அனுமதிக்க மாட்டோம்னு வாய்க்கழிவே பேசுவாங்க. ஆனால் நடைமுறையில் அதை ஊடுருவி ஓடிடுவாங்க. அதான் நடந்திருக்கு. இட்ஸ் இப்போ ஒரு வெளிப்படையாக வந்து இந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தன்னோட பிரச்சாரத்தை முன் வைக்கிறாரு. இது அவ்வளவும் திரும்ப அவர் ஆட்சிக்கு வரதுக்காக தான். ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்துட்டார், வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அது கற்பனை கூட செய்ய முடியாத. ஜூன் 4ஆம் தேதி ஆட்சிக்கு இந்த நேரம் 4 மணிக்கெலாம் பிக்சர் கிளியர் ஆகிடும். மோடி மறுபடியும் வந்துட்டாருன்னா உங்களுக்கு எனக்கும் வேறு ஏதாவது தொழில் இருக்கான்றதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு எந்த தொழிலும் இல்லை. உங்களுக்காக கொஞ்சம் சொத்து சோகம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஊரில் லேண்டெல்லாம் இருக்கு. இது பாஜக ஊரில் லேண்டு வீடெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நான் வேறு நிறையா மோடியை திட்டேன் 5 வருஷமாக. கொஞ்சமாக திட்டினேன், நிறையாவே திட்டிருக்கேன். இப்போ திருப்பி பார்த்தா வடிவேல் காமெடி வரும்ல, ஓ ரொம்ப ஓவராக தான் போயிட்டேன் மோடி 3வது தடவை ஜெயிச்சிட்டாருன்னா ஒன்றுமே புரியல. என்ன நான் மட்டுமா, என்ன மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது இங்கே. இசி ஒருவேளை மோடி 3வது தடவை ஜெயிச்சு உக்காந்தாருன்னா அது மக்கள் தீர்ப்பு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். இவிஎம்மை குறை சொல்லுவீங்களா? விவிபேட்டை குறை சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. ஒருவேளை மோடி 3வது தடவை ஜெயிச்சிட்டாருன்னா கஷ்டம்தான். பட் வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை மக்கள் எப்படி எதிர்கொண்டு இருக்காங்கன்னா போராட்டம் தான் ஒரே வழி. எவ்வளோ தடவை தோத்தாலும் திரும்ப 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 மக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும். மக்களை திட்டுறதோ இவிஎம்மை குறை சொல்கிறதோ அயோக்கியத்தனமானது. தன ஜனநாயகம் அதையும் எதிர்கொண்டு தான் நீங்கள் ஆக வேண்டும். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் மோடி. ஏதோ காரணங்களால் மோடி பதவி ஏற்க முடியவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை நார்மல்சி வந்துடும் நம்புறீங்களா? இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஏற்கனவே கடந்த காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, மோடி அமித்ஷாவும் கொஞ்சம் உரகட்டப்படுவது, கொஞ்சம் ஒரு நார்மல்சி வருங்க, ஒரு நார்மல்சி வரும், நான் மறுக்கல. பட் தட்ஸ் நாட் த ஃபைனல் சொல்யூஷன். ஓகே, பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கலாம், நோயாளி குணமாவானான்றதான் கேள்வி. இந்திய சமூகம் நோயுற்று கிடக்கிறது.
அனைவருக்குமான இந்தியா இத்துடன் முடிந்ததா அல்லது அனைவருமான இந்தியா இத்துடன் முடிந்ததா அப்படி அல்லது நான் நம்பலைங்க. அப்படிலாம் பேசுறது எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. நம்பிக்கை இன்மையை, நிராசையை விதைப்பது பாவம், குற்றம், தப்புன்னு நான் நினைக்கிறேன். போராட்டம் தாங்க வாழ்க்கை. 200 ஆண்டு காலம் நம்ம போராடினோங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க தானே மெயின். அடுத்த ஆண்டு 100 ஆண்டு. இந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்களுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. சும்மா வரல. அவன் இந்த இடத்துக்கு வரதுக்கு அவனுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. அவன் கஷ்டப்பட்டிருக்கான். நம் எதிரிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி. ஜூன் 4ஆம் தேதி மோடி ஜெயிச்சிட்டா பூமியே இருண்டுடுன்னு பேசுகிறானுங்க. அயோக்கியத்தனமான பேச்சு அது. அப்படி இல்லைன்றேன் நான். மோடி ஜெயிக்கலாம், நான் மறுக்கல. போராட்டம் தொடரும். திரும்ப 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 மக்கள்கிட்ட போகணும். நம்ம ஜெயிக்காம போகலாம், நமக்கு வர தலைமுறை, அடுத்த தலைமுறை ஜெயிக்கும், அந்த தலைமுறை தோக்கலாம், அதுக்கு அடுத்த தலைமுறை ஜெயிக்கும். அப்படிதானடா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ரொம்ப சிம்பிள். இதற்கான தீர்வை நீங்கள் வரலாறுல போய் தேடி பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பூமி கோளத்தில் எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையான வழி இருக்குது. உங்கள் எதிரியோட வரலாறை பாருங்கள், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சென்னாரெட்டி ஒரு தடவை சொன்னார். நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, இது கவர்னராக இருக்கும்போது. தட்ஸ் ட்ரூ. கரெக்டாக 30 வருஷமா இல்லை 94 நான் சுதேசி மித்தல் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அவரோட ஒரு ஸ்பீச்சை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் சொன்னார் அவர் மியூசிக் அகாடமியில் ஒரு ஃபங்க்ஷனில், லேர்ன் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் ஹவு டு வெயிட். யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் ஹவு டு வெயிட். காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம திரும்ப கூட சமீபத்தில் அதை பேசியிருந்தார். அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு 100 வருஷம் ஆயிருக்கு. அடுத்த ஆண்டு அவருடைய 100ஆண்டு விழா. அவங்க விரும்பின ஹிந்து ராஷ்டிராவை அடைய போகிறாங்களா தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளேர் பண்ணாமல் நடைமுறையில் இது ஹிந்து ராஷ்டிராவாக இருக்கும். முஸ்லீம்ஸை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றணுன்றதை சொல்லிட்டு செய்ய மாட்டான், நடைமுறையில் செஞ்சுருவான். இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை முஸ்லீம்களை மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பது உண்மை. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் பொது வாழ்க்கையில், குறிப்பாக அரசியல் தளத்தில் கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது உண்மை. இது எங்கே நிற்குதுன்னா, மொத்தமாக அவங்களோட எம்பிஸில் யாருமே ஒரு முஸ்லீம் கூட இல்லை. மற்ற கட்சிகளும் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறத கணிசமான அளவுக்கு, மொத்தமாக இல்லாட்டியும் கணிசமான அளவுக்கு, குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வராங்க. இது பிஜேபியோட வெற்றி. அவன் அதை தானே விரும்புகிறான். இட்ஸ் அன் ஐடியாலஜி. அதை தான் நான் சொன்னேன். இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு 100 வருஷம் இருக்குது. புரிஞ்சுக்கோ. ஜூன் 4ஆம் தேதி பூமியை இருண்டு போச்சு ஒருவேளை மோடி ஜெயிச்சான் என்பது தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் பார்க்குறேன். அதில் இன்னொரு ஆபத்து என்னென்னா, அது மக்கள் தீர்ப்பாக இருக்கும்போது நீ எப்படி அதை நிராகரிப்ப? இஃப் தட் இஸ் த மேண்டேட், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். எங்கே தப்பு நடக்குதுன்னு போய் பாரு, கீழே போய் பாரு. இன்னொன்று, அது எதை உணர்த்தும்னா, மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் யோக்கியதை வேணும். அந்த யோகியதை உங்ககிட்ட இல்லடா அப்படின்னு மக்கள் அங்கே குத்துறான். மக்களை குறை சொல்லாத. மக்கள் அந்த முடிவை ஏன் எடுக்கிறான்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா எக்ஸாக்ட்லி அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதோட பொருள் என்னன்னா, உங்களுக்கு மோடியை வீழ்த்துறதுக்கான யோகியதை இல்லை. நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, வாரிசு அரசியல் பண்ணுவீங்க, அப்பா சிஎம்மாக இருப்பார், உள்ள மந்திரியாக இருப்பார், தங்கச்சி எம்பியாக இருப்பா, இன்னொரு மருமகன் எம்பியாக இருப்பான், ஒட்டுமொத்த மாநிலத்தையும் நீங்கள் சூறையாடுவீங்க. கனிம வளம், நீர் வளம், மணல் வளம் எல்லாத்தையும் சூறையாடுவீங்க. திரைப்படத்துறை மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்களை மீறி மீடியாவில் ஒரு செய்தி வராது. மோடி அங்கே என்னென்னலாம் செய்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் குடும்ப அரசியல் அப்படின்ற குடும்ப அரசியல் பேரில் இங்கே செய்கிறீங்க. அப்புறம் புரட்சி பேசுகிற உங்களோட தொங்கு சதைகளான கட்சிகள் உங்ககிட்ட காசு வாங்குவான். 10 கோடி வாங்குவான், 15 கோடி வாங்குவான். அது வெளியிலையும் சொல்ல மாட்டான். ஆனால் நான் மோடியை எதிர்ப்பண்ணுவான். ஜனங்க உங்கள் மூஞ்சில் காரி துப்புவாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி மேலேயும் எந்த தனிநபர் மேலேயும் எனக்கு எந்த வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. உங்கள் மீது, மோடியை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தால், அந்த கோவன்றது ஒரு விதமான அக்கறையால் வரக்கூடிய கோபம். நீங்கள் தான் கடைசியாக காப்பாற்றுறீங்க. ஆனால் உங்கள் யோகியதை இந்த லட்சணத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தோக்கிறது உறுதி. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊராட்சி உலையில போடுவீங்க, பொது சொத்தை திருடுவீங்க, கனிம வளங்களை கொள்ளடிப்பீங்க, சினிமா மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் உங்களை ஆதரிக்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா தப்பு உங்ககிட்ட காசு வாங்குவான், அது வெளியில் சொல்ல மாட்டான். ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டை எதிர்ப்பான், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியாக பெரிய கட்சிக்கிட்ட காசை வாங்குவான். ஜனங்க எப்படா அவங்கள நம்புவாங்க? இது எங்கே நிற்கும்னா,
எல்லாம் கரெக்டு, மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் யோகியதை வேணுமே, அது இருக்கா அப்படின்ற கேள்வி வரும். இந்த ஆபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாக்கு சதவீதம் குறையுதில்லை, அது இதை தான் உணர்த்துது. ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையிறதோட அர்த்தம் என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் மீது, எல்லா கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் என்ற வர்க்கம், பொலிட்டிக்கல் கிளாஸ், அதன் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை காட்டுது. புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்கிறது, வெயிலை குறை சொல்கிறது, கேண்டிடேட்டை குறை சொல்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன சப்ப மேட்டர்னு அல்ல. அந்த மாதிரி இது ஒதுக்கி தள்ள வேண்டிய விஷயம். உங்கள் யோக்கியதை, உங்கள் லட்சணம் என்னன்றதை மக்கள் வாக்களிக்கிற பர்சன்டேஜ் குறையிறதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை மணி, அபாய எச்சரிக்கை. இட்ஸ் அ வார்னிங். ஒழுங்கா இருங்கடான்றான். தேர்தல் அரசியல் பற்றியும் அரசியல் கட்சிகள் பற்றியும் குறிப்பாக அரசியல்வாதிகள் பற்றி ஒரு வேக்கப் காலை நீங்கள் இந்த நேர்காணலில் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயம்லாம் சொசைட்டியில் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.